ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மதுரையிலேருந்து கலைச்செல்வின்னு ஒரு பொண்ணு. அவங்க வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ தேடி இருக்காங்க. அதில் வந்து யார் சொன்னானே தெரியல, எந்த வீடியோவில் சொன்னாங்க, எந்த யூடியூபர் சொன்னாங்கன்னு. வெண்காரத்தை வாங்கி சாப்பிட சொல்லியிருக்காங்க. வெண்காரம் சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை நம்பி இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்காங்க வெண்காரம். அதை வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணண்டாமா, இதை வந்து டாக்டர்கிட்டலாம் கேட்காம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கேட்கல. இல்லைப்பா, யூடியூப்பில் வந்து இதை தின்னா வந்து வெயிட் குறையும்னு சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சாப்பிட்ருக்காங்க. இதை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாந்தி, பேதி இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நார்மலாகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. மறுபடியும் அவங்களால இருக்கவே முடியல வீட்டில். அந்த அளவுக்கு ரொம்ப உடம்பு சிக்காயிட்டாங்க. அப்புறம் பழையபடி கொண்டு போகும்போது உங்கள் பொண்ணு வந்து வர வழியிலே இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து எப்படின்னா, எதையாவது வந்து வியூஸுக்காக யூடியூபர்ஸ் எல்லார்த்தையும் சொல்லலை, ஒன்று ரெண்டு யூடியூப்பில் ஏதாவது ஒன்றுல ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அதை முழுசாக நம்பவே கூடாது. ஒரு உணவுப் பொருட்களை சாப்பிடலாம், ரசாயனம் கலந்த மருந்தை எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த வெண்காரம் அப்படின்னா எங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சீனி காரம்னு சொல்லுவோம். இந்த சீனி காரத்தை வந்து இந்த கண் திருஷ்டிக்கெல்லாம் வந்து வெளியே கெட்டுவாங்க. நிலவாசல்கிட்ட சீனி காரம் தடவி கெட்டுவாங்க. இல்லைன்னா இந்த காலில் கையில் புண்ணு மாதிரி ஏதாவது பொத்து வடிச்சுன்னா கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சீனி காரம் வாங்கி தடவி எரிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. சிலது வந்து சலூன் கடைகள்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு அது வந்து காந்தாமல் இருக்கிறதுக்காக அதை முக்கி வந்து ஷேவ் பண்ணி முடித்த உடனே தேய்ப்பாங்க. அதுதான் வந்து சீனிக்காரம்னு நான் நினைக்கிறேன், வெண்காரம். நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரில. வீடியோ பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் தப்பாக சொல்கிறேன்னா சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்து கெமிக்கல் இது எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய பொருளே கிடையாது. இந்த பொண்ணு வந்து தெரியாமல் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. நம்மளும் இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். இப்போது நம்ம ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு யூடியூப்பில் 10 வீடியோ பார்க்குறோம். அதில் 6 வீடியோவில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இதை வாங்கி சாப்பிட்டா நல்லது, அதை வாங்கி சாப்பிட்டா நல்லது, வெயிட்டு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்பை பார்த்து நம்மளுமே ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு ஓரளவு தெரியும். ஆனால் இந்த டீனேஜ் பிள்ளைங்க, அதாவது சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா அம்மா சொல்கிறத காதில் எடுக்காமல் எல்லாமே செல்லு, அதாவது எனக்கு எது தேவையோ நான் செல்லில் பார்த்தா எனக்கு எல்லாமே தெரியும். அதாவது ஒரு குழம்பு வைக்கணுமா செல்லில் பார்க்கலாம். இல்லை நம்ம சின்ன பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதை பார்த்தாலும் செல்லில் பார்த்தா நான் படிச்சிருவேன், படிக்கிறதுக்கே செல்லு, எனக்கு எது தெரியலையோ அதில் செல்லை பார்க்கலாம். அதாவது வெயிட்டை குறைக்கணும், எனக்கு வெயிட்டை குறைக்கணும்னு அதில் பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டா குறையும்னு சொல்கிறாங்க, அப்போ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து தெரியாமல் பண்ணியிருக்காங்க. பண்ணதில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவ்வளோ அழுறாங்க. பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா வந்து இந்த கொத்த வேலை தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஐயோ என் பொண்ணு போயிட்டே, லாஸ்ட் அந்த பொண்ணு வந்து அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றிருப்பா, ரொம்ப முடியல, என்னை எப்படியாவது காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்கு. அதை பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்க அப்பா அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி யாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வாங்கி யூஸ் பண்ணாதுங்க. அதாவது யூடியூப்பில் சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஏதோ வந்து சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரினா கூட ஒரு துணி எடுத்தால் நம்ம பணத்தோடு ஏமாந்து போயிடுவோம். அந்த துணி குவாலிட்டி சரியில்லை, நானும் எடுத்திருக்கேன், குவாலிட்டி சரியில்லை, நம்மளுக்கு கேஷ் தான் லாஸ் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கூடிய பொருள், அதாவது உணவுப் பொருள் மாதிரி உங்களுக்கு இந்த பொடியை சாப்பிட்டா வெயிட்டு குறையும், அதில் என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும், நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்குமா அப்படின்னு எப்படி தெரியும்? அதனால் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் சைடு எஃபெக்ட் வரும். இப்போது ஸ்கின்னில் வந்து ஏதாவது க்ரீமை போட்டால் நீங்கள் வந்து வெள்ளையாயிருவீங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது க்ரீமை வந்து சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து வாங்கவே கூடாது. வாங்கினீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் போடக்கூடியது, அதை உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது, இந்த மாதிரி பொருளை யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா டாக்டரோட ஒப்பீனியன் இல்லாமல் நம்ம வந்து வாங்கவே கூடாது. அது மட்டும் இல்லை,
நிறைய பேர் அதாவது இந்த மாதிரி சேனல்ஸை வந்து எப்படியுமே பிளாக் பண்ணிடுவாங்க. முந்தி யூடியூப்புக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் இருந்து இப்போ கட்டுப்பாடுகள் வந்து கொஞ்சம் தளர்த்திருக்காங்க. அதனால் எதை வேணுனாலும் சொல்லலாம் அப்படின்னு யூடியூபர்ஸும் வந்து சொல்லக்கூடாது. ஏதோ நம்மளுக்கு வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவீங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லலை, சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதில் சொல்லக்கூடியதை ஒரு உயிருள்ள ஜீவன் அதை பார்த்து நான் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதை பண்ணி உயிரே போகுது. இந்த மாதிரிலாம் இருந்துன்னா எப்படி சோசியல் மீடியாவை நம்ப முடியும் சொல்லுங்கள்? சோசியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவை நம்பி, அதாவது யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்பிட்டு எதையுமே வாங்கி சாப்பிடாதுங்க. நாட்டு மருந்தெல்லாம் வந்து ஏதாவது ஒரு தயாரிக்கக்கூடிய, அதாவது உடம்புக்கு நல்லது தான் இருக்கும், அதில் இவ்வளோ தான் சேரணும் அப்படின்னு இருக்கும். 5 ml தான் சேரணும், 10 ml தான் சேரணும், அந்த மாதிரி இருக்கும், மில்லிகிராம் இருக்கும். நம்ம அந்த மில்லிகிராமை விட தாண்டும் போது நம்ம உடம்புக்கு வந்து அது பயங்கர எஃபெக்டை கொடுத்து சிறுநீரக செயலிழப்பு, ஹார்ட்டுக்கு வந்து பிரச்சனை, அந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். நாட்டு மருந்து தானே, இது என்ன கெமிக்கலா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மருந்தையுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணவே கூடாது. இந்த வெண்காரமும் பார்த்திங்கன்னா சித்த வைத்தியத்தில் 0.5 ml 5 ml வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அதோடு கூடும்போது வந்து சைடு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குமா. வாய் புண்ணுக்கெல்லாம் மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் இது வந்து அளவு கூடும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு விஷமா. இப்போ அது தெரியாமல் தான் அந்த பொண்ணு வந்து 1 ஸ்பூன் ஏதோ வந்து எடுத்திருக்காங்க, அதை பொடியாக்கி 1 ஸ்பூன் எடுத்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பயங்கரமாக எஃபெக்டை உண்டு பண்ணிட்டு. இதனால் தெரியாமல் யாருமே இதை வந்து எடுக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வெயிட் லாஸுக்காக பொடி விற்கிறாங்க, இதை சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு வந்து வெயிட்டு குறையும் அப்படின்னு நம்பி யாருமே எதுவுமே வாங்காதுங்க. யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு எதையுமே கலக்கி குடிக்காதுங்க. நானுமே தெரியாமல் தப்பு நிறைய பண்ணியிருக்கிறேன், ஆனால் இப்போ பார்த்து அனுபவப்பட்டுட்டேன். ஆனால் அதுவெல்லாம் சின்ன பிள்ளைங்க, எத்தனை வயசு தான் இருக்கும், ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளைங்க எதனாலும் நம்ப தான் செய்யும். அந்த மாதிரி பண்ணும்போது பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கண்காணிப்பாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எது நம்மகிட்ட வாங்கி கேட்குறாங்க, எதை வாங்கி கொடுக்கலாம், எதை வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள்.